தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உன்னை என் கண்மணியைப் போல பாதுகாத்து உனக்கு விரோதமான ஆயுதங்களை அழித்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சகரியா 2:8. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பலத்த நெருக்கடிகளை சந்திக்கும் போதெல்லாம் உங்களுக்கு யாருமே துணை இல்லையே என்று கலங்குகிறீர்களா? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை எதிர்ப்பவர்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனையே நேரடியாக எதிர்க்கிறார்கள். ஏனெனில் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்பதை எப்போதும் உறுதியாக நினைவில் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டு சவுல் அன்று ஆதி சபையை கடுமையாக துன்புறுத்திய போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று கர்த்தர் அவனை சந்தித்து எச்சரித்து தடுத்தார். அதே தேவன் இன்று உங்கள் மீதும் தமது பார்வையை வைத்து உங்களை மிக கவனமாக அனுதினமும் அன்போடு அரவணைத்து பாதுகாத்து வருகிறார். ஆகையால் உங்களை விரோதிக்கும் எந்த ஆயுதமும் இனி வாய்க்காமலே போகும். இன்றைய மன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தைரியத்தை தந்து, கர்த்தரே உங்கள் துணையாயிருந்து தம்முடைய அளவற்ற ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள நிச்சயமாக உதவி செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாதுகாக்கும் ஆவியானவரே, இன்று முதல் என்னை உமது கண்மணியைப் போல் பாதுகாத்து எனக்கு விரோதமான ஆயுதங்களை அழித்து என்னை ஆசீர்வதித்தருளும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.